இந்த மகா தேசத்தில் என்னங்க சராதேவி அருள் பெற்று சராதேவி அருள் பெற்று சராசம் என்றால் அடவரை கண்டா தெரியும். அப்படியே கிடு கிடு கிடுன்னு ஆடுறோம். வண்டி எதிர் மோட ஏறுது. நீ ஒக்கா யாரு முன்ன வாங்க உக்காரு அட முன்னுக்கு வாயா உக்காரு நீ அமர் வாயா இல்ல குதிரை வாயா குதிரை வாயா எங்க போறப்போ மயிர புடுங்க போறாங்க. நான் வரல நான் நாடகத்துக்குலாம் வரல. நான் ஒரு நாளைக்கு ஒரு பொம்பளை வேஷம் வந்தாலும் அது பபுனு வேஷம் வந்தாலும் மேலே அடிக்கிற மறுநாள் வர மாட்டானுங்களே. என்ன போய் கொசம் முட்டில சேர்த்து எத்தனை மணி ஆளுங்க மேல அடிச்சா இறங்கி நீ எங்கடா போற? ஓ, நாடகாடி சம்பாதிக்கிற காசுலாம் பார்த்துன்னு சொல்லி மயிரை பிடிக்க இருந்தியா? ஏங்க ஏன் ஏய், உன்னை ஒரு அடிக்கிறாருன்னா சும்மா அடிக்கல. உன்னை அடிக்கிறாருன்னா சும்மா அடிக்கல பையா. ஒரு ராத்திரிக்கு 1200 ரூபாய் சம்பளம் உனக்கு. 1200 ரூபாய். 3 ஏய், உன்னை அடிக்கிறாருன்னா சும்மா இல்லடா. 1200 ரூபாய் சம்பளத்துக்கு 1000 ரூபாய் ஏன் ஜனம் பிடிச்சிக்கிறாங்க? 3,80,000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிக்கிறேன், உனக்கு கொடுத்துக்கிறோம். அது எந்த வகையில் நாங்கள் பிடிக்கிறது? 3,80,000 ரூபாய். அந்த காசு எப்படி நாங்கள் வாங்க சொல் பண்ணுறது? ஆமாம், அது வந்து சாதாரணமாக கொடுக்கல தம்பி. உங்கள் வீட்டில் வந்து உன் பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு தான் கொடுத்தேன். உங்கள் வீட்டில் வந்து உன் பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு தானே கொடுத்தேன். சத்தியமாடா? ஐயா ஐயா ஆமாண்டா. இல்ல ஆமா கண்ணை விஜய் நில்றா. என்ன சொல்ற? கொடுக்கலப்பா. ஆமா. ஏய், நீ கொண்டு வந்து மேடையில் விட்டு நாங்கள் ஆட்டிக்கிறோம். நாங்கள் ஆட்டிக்கிறோம்டா. அவன் பொண்டாட்டி உனக்கு 4 அன்னைக்கு தான். ஒரே நாளா? 2 நாள். இன்னொரு நாள் சேர்த்து கொடுங்க. இந்த நாள் ஒத்துக்கினாருன்னா பரவாயில்ல. 4வது நாள் உன் கணக்கு 3 நாள் வருது. அது ஒரு நாள் அவர் விட்டு கொடு. பொண்டாட்டி அவன் பொண்டாட்டி கணக்கு. நாடகத்துல பணம் கடை பாடுறானா என் பொண்டாட்டி கணக்கு பாத்துக்கிறீங்க. உன் பொண்டாட்டி உனக்கு என்ன தெரியுமா? 24வது வருஷம் சித்ரா பௌர்ணமி தான் உனக்கு.
அன்னைக்கு வர சொல்ல சும்மா வராது, கூட ஒரு குழந்தை எடுத்துன்னு தான் வரும். உன் வேலை மிச்சம்டா வாடா. ஏண்டா, அந்த குழந்தை ஏய் வாடா, ஏன் சோட? கூத்து வேணாயா? ஏய் உண்டாக்கி வேணா? என்னடா என்ன? அப்படி வாச்சியாரன்னா ஒண்ணு கேட்க முடியாதாங்க. ஏய், நீ அங்க போய் ஏறி உட்காந்துக்கிறியா? எப்படி ஆடுறீங்க? டேய் டேய், நீ போறா வாயா. பபுனி வருஷம்னா ஆட முடியாதா? முடியாது, சத்தியமா முடியாது. அந்த மாதிரி கருத்து பிடிக்காதடா. எப்படி ஆடுறீங்க? நீ இல்லைன்னா ஆட முடியும்னு நினைக்கவே நினைக்காத. என்ன? உன்ன மாதிரி 9 பேர் உள்ளகிறாங்க. எத்தனை பேரு? 9 பேர். அந்த 9 கிலோ வச்சு ஆடுங்க. ஏய் 9 பேர் இருந்தாடா உள்ள. அப்படி வாஜாட்டி தானே? ஆமா. அட்வான்ஸ் கூட சொல்ல என்ன சொன்னீங்க? பபுனேஷ் ஆடணும்னு சொல்லி கொடுத்தது. எங்க அடிக்கணும்? இடுப்புல அடிக்கணும். இடுப்புல தானே அடிக்கணும். அந்த தேவடி அப்ப மேல இருந்து கீழ வரைக்கும் அடிக்கணும். நல்லா ஒரு சம்சர் அடிச்சா பரவாயில்ல. சரியா தானே? பரவாயில்ல என்ன? நீங்க சம்சாரிங்க. அதான் அடி. நீங்க அடிச்சீங்கன்னா பரவாயில்லன்னு சொல்ல வரேன் நானு. இல்ல சம்சரச்சா பரவாயில்ல. பரவாயில்ல அப்புறம் என்ன? ஏன் போறேன் வாடான்னு சொல்றேன். அப்புறம் அவசியம் நீங்களே ஏன் ஒன்று சொல்லிக்கிறீங்க? நீங்க சம்சாரிங்க. அதான் அடி மாட்டு சத்தி மாட்டு சொல்ல வரேன். அப்பத்தியா அவனுக்கு அதாங்க பெரிய பிரச்சனை. டேய் இங்க வா. ஏங்க அவன் வந்து நீ இனிமே இதால அடிக்க மாட்டேன், சத்தியம் பண்ண டேய் இங்க வா. சத்தியமா இந்த ஜாட்டரும் அடி மாட்டேன். அடிக்க மாட்டாரா? வாடா, சத்தியம் பண்ணிட்டாரா? வாடா, அடியில போடு. போட்டுருக்க. அந்த அதாலே அடிக்க மாட்டேன்ட்டாரா? வாடா, சத்தியத்தை மீற மாட்டார். சத்தியவன் சாவித்திரிக்கு மச்சனை பிள்ளை அவரு. இது எங்க வைக்கிறது? கல்ல வை. அவன் அடிக்கிறோம் போட்டை அங்க பாரு. ஆமா அண்ணா சாப்பிட்டீங்களா? வீடியோல வந்துக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த பக்கமா. ஆமா கீழ இறங்கி போனீங்கல்ல, அவரு என்ன கேட்டாரு? எங்க போறீங்க கேட்டாரு. நீங்க என்ன சொன்னீங்க? மயிர புடுங்க போறேன்னு. அப்புறம் என்ன சொன்னீங்க? நான் சொன்னேன் பபடி வாசியாரன்னா ஒண்ணு கேட்க முடியாது. நான் சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? அதுக்கு அவர் சொன்னாரு நீ போனால போய்மா, உள்ள உன்ன மாதிரி 9 பேர் இருக்கறாரு. ஆமா அதுக்கு ஐயா என்ன சொன்னீங்க? அந்த சொல்லலாமா? மாடி அடிக்கிறது. சொல்லலாமா? 9 பூஜை வச்சிங்க போது போ. இவ்வளோ அடி அடிக்கிற மணி அவனா? போனீங்களா? கொடியா என்ன சொன்னாரு? காலையில் என்ன சொல்றானுங்க? நாளைக்கு வர மாட்டேன்றானுங்க. மேல கை கால வெட்டி இப்போ பார்க்க ஜனங்க என்ன பண்ணுவாங்க? பார்க்கறதுக்கு ஆம்பளை மாதிரியே இருக்கிறாங்க, எல்லாம் பொட்டம் தான் நினைப்பாங்க. நீ யாரும் 9 கிடையாது. நம்மள உண்மையால 9 நான் தான் போ. சரி ஒரு விஷயம் தெரியுமா? இதே விசாலத்தை சேர்ந்த கொண்டக்கட்டி அம்மன் தெருக்கூத்து நாடக கம்பெனி உரிமையாளர், இந்த நமது ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய கார்த்தி என்கிற குபேரன் அவர்கள் நமது நாடக கம்பெனி பாராட்டி 100 ரூபாய் அன்பேஸ் இருக்கிறார். அவருக்கு கம்பெனி சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு அனைத்து வளங்களும் அனைத்து நேரமும் சிறப்பாக பெற்று மேல்மேல வளர்ச்சியடை வாழ்த்தரும். நன்றி, வணக்கம். வேலை கிடையாது. அதுதான் ஆள் வச்சுக்கலாம். மேலே ஏற்றிக்கலாம். மேல அடிக்காத ரேட்டு வர மாட்டேன். நான் கையில கால கூட்டு வரேன். ஒரு சூற வேச்சக்காரன் பபுள் வேச்சக்காரன் பார்த்து பயந்து நடக்கிறான். மேல அடிப்பியா? சொல்லு சொல்லு.
சொல்லு. வா. இன்னே திரு தமிழ்ல தானே சொல்றேன். நீ யாரு அவளுக்கு சொல்லுப்பா. அவர் வரமாட்டாங்க இதோட. நான் சொல்லிட்டேன். டேய் ஐயோ சரோதேவி. டேய் டேய் யார் தெரியுமா? யாரு? சரோதேவி அருள்பட்ட சராசரி எனக்கு தெரியுமா? என்னங்க? டேய் இந்த மகா தேசத்திலே மரகத மன்னருக்கும் அடியே கற்பனை பற்பர் சொல்லக்கூடிய இரு தாயாருக்கு பிள்ளையா பிறந்தவன். சரி எப்படி தெரியுமா? எப்படிங்க? டேய் என்னுடைய தந்தையாப்பட்டவர் அடியே திருமணம் நடந்து 21 ஆண்டு காலமாக பிள்ளை செல்வம் இல்லை என்று குறையாக இருந்தார். சரி ஆனால் முதல் மனைவி கற்பனை திருமணம் செய்தால் நம்மளுக்கு பிள்ளை செல்வம் இல்லையே என்று மன வருத்தம் இருக்கும் பொழுது அவருடைய தங்கை கற்பனை திருமணம் செய்தார். சரி இவனுக்காக குழந்தை கிடையாது அவளுக்காக குழந்தை இருக்குமா என்று அவளை திருமணம் செய்தார். சரி அப்ப திருமணம் செய்ய நேரத்தில் இருவருக்குமே குழந்தை கிடையாது. இருவருக்குமே கிடையாது. ஆமாண்டா. சரி உடனே என் தந்தை உற்று நோக்கி பார்த்தார். உற்று நோக்கி இந்த பாவ செயல் யார் செய்தார்களோ என்ன ஒன்றுமே புரியவில்லை. ஒரு தந்தை ஒரு பாவ செய்தால் அது யாருக்கு வரும் தெரியுமா? யாருக்குங்க? பிள்ளைக்கு வராது, வேற பிள்ளைக்கு வரும். முன்னோடிக்காக. ஆமா. சரி ஒருவர் தவறு செய்தால் நான் தவறு செய்ய பிள்ளைக்கு வராது என்னுடைய பேர பிள்ளைக்கு வரும். அடே அவளுக்கு பிறகுற பிள்ளைக்கு தான் வரும். ஆமாண்டா. சரி இருந்தபோது என்னுடைய தாத்தாவார்கள் என்ன தவறு செய்தார்களோ செய்யாதோ ஆனால் என் தந்தைக்கு பிள்ளை வாழ்க்கை கிடையாது. ஒரு காலத்து கைலாய சென்று ஈஸ்வரை கோரி கடிதம் செய்ய நேரத்தில் கைலாயத்தில் யார் இருப்பது? யாரு? சிவபெருமான் ஈஸ்வரன். ஆனால் என் தந்தை அந்த ஈஸ்வரை கோரி கடிதம் செய்ய நேரத்தில் அந்த இடத்துல சண்ட கௌசிக முனிவர் ஆமாண்டா சண்ட கௌசிக முனிவர் சொல்லக்கூடியவர் அந்த இடத்துல அந்த சிவபெருமானை கோரி கடிதம் செய்தார். சரி என் தந்தையாப்பட்டவர் உடனே சிவபெருமான் எடுத்து அந்த சண்ட கௌசிக முனிவரை வணங்கிவிட்டார். சுவாமி நான் ஈஸ்வரன் வழிவிட்டேன் தவறாக புரிந்து வேண்டாம். அந்த சண்டை கௌசியம் என்ன கூட தெரியுமா? என்ன கூறினார்? மரகத மன்னா யார் அக்வாரி கடிதம் செய்தாயோ அந்த சிவபெருமானுடைய அருள் உனக்கு இப்போது கிடைக்கும். நீ எதற்காக வந்தாய் கேட்டாய்? என்னுடைய மனைவி இரு மனைவி இருக்கின்றார்கள். இரு மனைவிக்கும் பிள்ளை பாக்கியமே கிடையாது. சரி அந்த ஈஸ்வரனுடைய அருள்வால் உனக்கு பிள்ளை பாக்கியதை நான் கொடுக்கின்றேன். அப்படி என்று 12 ஆண்டுக்கு ஒரு முறை காய்க்கக்கூடிய கனி மாங்கனி. இந்த மாங்கனி கொண்டு போய் உன்னுடைய மனைவிடத்தில் கொடுத்தால் உன் மனைவி புசித்தால் அப்போது உனக்கு குழந்தை பாக்கியம் பிறக்கும் அப்படி கூறிவிட்டார். ஆனால் ஒன்று என்னங்க முற்றுப்புள்ளி ஆனால் என்றால் 1000 வார்த்தை இருக்கின்றது. உண்மைதாங்க. இந்த மாங்கனியாப்பட்டது பின்னம் படக்கூடாது அப்படி கூறிவிட்டார். என்னோட தந்தை பார்த்தார். மகனை கொண்டு வந்தார் என்றால் என் தந்தை எந்த மனைவிடத்தை கொடுப்பது ஏழுத்தை கொடுப்பது தெரியாமல் சரி யாராவது ஒரு புசிய போல சொல்லிட்டு என்னுடைய முதல் தாய் கற்பிடத்தை கொடுத்து விட்டார். ஆமா இந்த மாங்கனியை கொடுத்தவுடனே என் தாயார் என்ன கேட்டார்கள்? சுவாமி இந்த மாவுடைய மகிமை என்ன? ஆமாடா. சரிங்க கற்பனை இந்த மாங்கனியை புசித்தால் உனக்கு பிள்ளை பாக்கியம் பெறப்படும் அப்படி கூறிவிட்டார். சரி உடனே என் தந்தை கூறிய வார்த்தை பிரகாரம் இரு தாய்களும் நானும் அருந்துவதா நீ அருவாய் இருவருக்கு வாக்கு ஏற்பட்டது போட்டி. ஆமாண்டா. சரிங்க இருவருக்கு வாக்கு ஏற்பட்டதுனால் இருவருமே சரி இருவர் அக்கா தங்கதானே இந்த மாங்கனியை
இரு பிளவாக பிளக்க வேண்டும் அப்படின்னு போட்டி. இரு பிளவாக பிளந்து இருவரும் புசித்தார்கள். அடடே. இருவருக்கு இரு குழந்தைகள் பிறந்தது. இரு குழந்தைகள். ஆமாண்டா. சரி. எப்படி தெரியுமா? எப்படி பிறந்தது? டேய், பாதி நெற்றி, பாதி நெத்தி, பாதிக்கு ஒரே கண், ஒரே கண், பாதி மூக்கு, பாதி மூக்கு, பாதி வாய், பாதி வாய், ஒரு காது, ஒரு காது, ஒரு கரம், அடடே, ஒரு கால், அப்படியாப்பட்டது ஒரு உருவம் பிறந்தது. அடடே. ஏன் இரண்டாவது தாய்க்கும் அதே போல் இரு பிள்ளை பிறந்தது. இரண்டு குழந்தைகள். சரி. உடைய தன்னை பார்த்தார். இந்த இரு குழந்தை வைத்து நான் என்ன செய்வதென்று உற்றுவை பார்க்கிற நேரத்திலே இதோ ஓடுகின்றது நாரா சந்து. நாரா சந்து. இந்த நாரா சந்து வளத்திலே அடடே. இந்த குழந்தை விட்டு விட்டால் அது எங்கேயாவது இறந்து விடட்டும். அடடே. காக்க கழிவுகள் சொல்லக்கூடிய உண்மைதாங்க. ஏதாவது புசித்து போகட்டும் சொல்லி நாராசந்திர விட்டு விட்டார். ஆனால் நாராச விட நேரத்தில் எனக்கு என்னால் பிறந்தது இரண்டு தாய், என்ன வளர்த்தவன் மூன்றாவது தாய். தாயா? ஆமாண்டா. சரி. உனக்கு எத்தனை தாய்? எனக்கு ஒரே ஒரு தாய் தான். உண்மைதாங்க. உனக்கு ஒரு தாய். ஆமா. எனக்கு மூன்று தாய். அப்போ நீங்க வந்து பலாப்பழ. இந்த நாராச வெயிலே இரவு 12 மணி அளவிலே காண வரக்கூடியவன் தாய். சராய சொல்லக்கூடியவள் இரவு 12 மணிக்கு எல்லை கட்டக்கூடியவள் என் தாய் சரதேவி. உண்மைதாங்க. அப்படி வரும் நேரத்திலே இந்த இரு பிளந்த குழந்தையை பார்த்தார் என் தாய். ஓ, இந்த நேரத்தில் நான் வந்திருப்பா பசு வந்திருக்கின்றேன். என் பசியை தீர்க்கணும் என்றால் இந்த இரு சிசுகளை நான் பசி உணவை எடுத்து வேண்டும், புசிக்க வேண்டும் என்று இரு கரத்தை தொட்டி அந்த இரு குழந்தைகளை என் தாய் தூக்கினாள். தூக்கி புசிக்க நேரத்திலே அம்மா என் தாய் சரதேவி பார்த்தார். எப்படி என்னை பார்த்து அம்மா என்று அழைத்ததோ இனி முதல் இந்த பிள்ளை என் பிள்ளை, என்னுடைய பிள்ளை. இந்த பிள்ளை சொல்றா, இந்த பிள்ளை என் பிள்ளை. என்ன சொல்றீங்க? இந்த பிள்ளை என் பிள்ளை. ஏங்க, என்னடா ஜென் பிள்ளை இல்லைங்க, இந்த பிள்ளை ஜென் பிள்ளையா? இந்த பிள்ளை என் ஜென். பிள்ளை. ஓ, எனது பிள்ளை. அப்படி சொல்லி அவரு நீ சொல்ல, திருப்பி சொல்ல. ஏய், இந்த பிள்ளை என் பிள்ளை. பிள்ளை மறுபடியும் ஜென் பிள்ளை எல்லாம் சொல்றீங்க. இது இந்த பிள்ளை என் பிள்ளை. ஏன் பிள்ளைன்றாங்க? ஏண்டா, என் பிள்ளை. அது என்ன? என்ன சொல்ற? இந்த பிள்ளை என் பிள்ளை. என்ன பாடம் நடத்துறீங்க? என்ன பாடம் நடத்துறீங்க? என்னடா இது? இந்த பிள்ளை என்னுடைய பிள்ளை. என்னுடைய பிள்ளை. ஆமா. அப்படி என்று என்னை பெற்றவள் இருவர்கள், என்னை வளர்த்த ஒருவள். எனக்கு தேவை மூன்று தாய்கள். இருந்தாலும் என்னை பெற்றவளை விட என்னை வளர்த்த தாய் என் தாய் சரதேவியை பார்க்க வேண்டும். வானுங்க. பிள்ளை சராசரி இருக்கின்ற தாயே என்னை வாழ்த்து. நலமது வாழ்க. தாயே, உன்னை யாருக்கு அழைத்து தெரியுமா? எதற்காக? இந்த 7 14 உலகத்திலும் என்னை பிள்ளையா வளர்த்து வருகின்றாயே,
உலகத்தில் அழியாமல் இருக்க வேண்டும் என்றால் நான் ஒரு வரை கேட்கப் போகின்றேன் உலகத்தில். வரமா யாது வரும் கேள். தாயே, என்று நான் தருகின்றேன். இந்த பிள்ளை கேட்டால் தாய் தடையில்லாமல் தருவாய் தானே? அம்மா, ஓடுகிற கங்கையில உன்னுடைய பிள்ளை இந்த உலகத்தை அழியாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த ஈராடி முதலாம் உலகத்தில் தேவர் முதல் மாநில மக்கள் அனைவருமே எனக்கு அனைவரும் அடிவாரிக்கக்கூடிய அஸ்தமா சக்தி வரத்தை அஸ்தமா சக்தி வருமா? அஸ்தமா சக்தி வர என்ன தெரியுமா? தாயா, 3 தேவர்களும் 80 சிசிமாரும் நானே உனக்கு ஐக்கியமாக வேணுமா? வரந்தானே தாய் தந்தையாகணும். பிள்ளைக்கு கொடுத்தாயே வரும் மகனே, இப்ப அழித்து வரும் நான் தருகின்றேன். ஓம் சக்தி. கெட்ட வரத்தை பிள்ளை கொடுக்கின்றாயா? ஆனால் ஒன்று தாயே, ஆனால் ஒன்று என்ன தெரியுமா? தாயே, 100 மந்த முதிர் சுட்டிய தாயே, சொல்லு தாயே, சொல்லு. என்னடா 100 மன்னர் தரிமுதி சுட்டிய பலியிட்டால் அந்த அசுர சக்தி பலிதமாகும். அம்மா, நான் கேட்ட வரமைக்கு பழிக்க வேண்டும் என்றால் 100 மணிமண சுட்டிய மன்னனை கொண்டு வந்து உனக்கு நரயாகம் செய்தால் அப்பொழுது நான் கேட்ட வரம் எனக்கு பழிக்கும். உண்மைதானே? மாற்றம் கிடையாது. சற்று வர்றேன். நீ வறுத்து வாங்கிட்டியா? வறுத்து தானே வாங்கின? வறுத்து வாங்கின பொருள் வாங்கிறப்போ வர வாங்கினீங்களே. நான் கேட்ட வர பழிக்க வேண்டும் என்றால் 100 மணிமணி சுட்டிய மன்னனை கொண்டு வந்தால் நரயாகம் தெரியுமாடா? என்னங்க நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும். எல்லா கோயிலுக்கு ஆடு வெட்டுவோம், மாடு வெட்டுவோம், கோயில் வெட்டுவோம். எனக்கு நிறைய தெரியுமா? 100 மணிமணி சுட்டிய மன்னனை கொண்டு வந்து அவனை பலி கொடுத்தால் நான் கேட்ட வர பலிக்கணும். எங்க இருக்கின்ற ஏன் இருக்க வேண்டும்?